அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது இந்த மாந்திரீகம் உண்மையா பொய்யா அப்படின்னு அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நண்பர்களே, இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது இந்த ஒரு கருத்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கும் புண்படுத்துறதுக்காக நான் வெளியிடலை. இதில் இருக்கக்கூடிய உண்மை பொய்யை யாருமே உணர்ந்துக்கின பிறகு பதிவிடணும் அவங்களுடைய கருத்துக்களை. அதனால் மாந்திரிகம் பொய், இறைவன் அடைய இது வழி இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அதை இந்த மாந்திரிகம் உண்மையாக பொய்யான்னு அனுபவித்தவனுக்கு தான் தெரியும். அந்த மாந்திரிகத்து மூலயமா கெடுதலான விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, நன்மை நடந்தாலும் அதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த மாந்திரிகம் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். இதை எந்த விதத்துலேயும் அனுபவிக்காதவங்க ஒருத்தவங்க இல்லை மாந்திரிகம் பொய் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்துக்களை வெளியிடுறது சரியில்லைங்க. இப்போது ஒருத்தர் ஜோதிடம் தெரிஞ்சிருக்குன்னா, ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அவர் அந்த கான்செப்ட் மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன சொல்வார்? அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போய் கேட்கும்போது அதை இல்லை பொய், அது ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்வார். ஒரு வைத்தியரை போய் கேட்டாலும் அதை தான் சொல்லுவார். அதாவது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை பற்றி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. தெரியாத விஷயங்களை கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொல்கிறத பற்றிய அது பொய், அது ஏமாத்து வேலை அப்படின்னு ஒரு தவறான ஒரு கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதுதான் சரியில்லைன்ட்டு சொல்கிற நண்பர்களே. இப்போ இந்த மாந்திரிகத்தில் கடவுள் ஜோதிடம், மாந்திரிகம், வைத்தியம் இது மூணுமே எந்த அளவுக்கு ஒரு மாந்திரிகத்துக்கு பயன்படுதோ, இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு கண் எவ்வளோ ஒரு முக்கியமோ அதுபோல் இந்த மணிமந்திர சேகரம்னு சொல்கிறது மாந்திரிகம், வைத்தியம், ஜோதிடம். அதனால் இதை தெரிஞ்சு மாந்திரிகத்தை முழுசாக தெரிஞ்சு அதில் இவங்க பயிற்சி எடுத்திருந்தாலோ இல்லை அது சம்பந்தமான முறையில் நன்மை தீமை ஏதோ ஒரு பாதிப்புக்குள்ளப்பட்டு அதன் பிறகு இதில் அவங்க இதில் சரி இருக்குது தவறு இருக்குதுன்றது சொல்லலாம். ஒருத்தர் தியானம் பண்ணுறாரு, நான் தியானத்து மூலயமா இறைநிலை அடைகிறேன், இறைவனை பார்க்குறேன், யோகத்து மூலயமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மாந்திரிகம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு மண்டலம் 3 மண்டலம் கடுமையாக தவம் பண்ணுறான், தவத்தினால் இறைவனை அடைகிறான். அதனால் ஒரு சில மாந்திரிக சக்திகள் அவங்களுக்கு கிடைக்குது. இதை ஒரு பொய்யான கருத்துன்னு வெளியிடுறது ரொம்ப தவறு நண்பர்களே. இனிமேல் வரக்கூடிய பதிவுகளில் பார்த்திங்கன்னா, இந்த யூடியூப்பில் நிறைய நண்பர்கள் இந்த மாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் வெளிவருது. இது வரையிலும் ஒரு ரகசியமாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருடைய பார்வைக்கும் படுறது போல் நிறைய வெளிப்படுத்துகிறாங்க. அதுலேயும் நன்மைகள் தீமைகள் எல்லாமே கலந்துருக்கும். அதில் நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் எடுத்து செயல்படுத்தணும் நண்பர்களே. திரும்பவும் யூடியூப் நண்பர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு காரியமும் செயல்படுத்தி அதில் உண்மை போய் ஆராய்ஞ்ச பிறகு பதிவிடுங்க. மாந்திரிகம் போய், ஜோதிடம் உண்மை, யோகம் தான் உண்மை, இறைவன் அடையது தான் வழியெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொருடைய கர்மா பிரகாரம் அவரவர் அந்தந்த ஒரு செயலில் ஈடுபடுறாங்க. அதனால் யாருடைய மனதை புண்படுத்துறதோ இல்லை ஒருத்தர் பயிற்சி எடுக்கிறாங்க, அது அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி எடுக்கிறாங்க, மாந்திரிக பயிற்சி எடுக்கிறாங்கன்னா, எத்தனையோ இடத்துல தியானம் சொல்லி கொடுக்குறேன், 3 மாதத்துக்கு ஒரு தடவை 18,000 20,000 ஃபீஸ் வாங்குறாங்க. என்ன அவங்க தியானம் செஞ்சு எதனால் எந்த விதத்தில் பயனடைஞ்சிட்டாங்க? தியானம் போய் அந்த பயிற்சியெல்லாம் எடுத்து அதை பண்ணாமல் விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனுடைய கர்ம பலன் அதை அவனை பண்ண விடலை திரும்பவும். அதே போல் தாங்க அந்த மாந்திரிகங்கிறது அவனுடைய விதியும் கர்ம பலனும் அவனுக்கு இருக்கிறதுனால அந்த செயலில் தான் அவன் ஈடுபடணுங்கிறது அவனுடைய விதி பிரகாரம் நடக்கிறது. அதனால் யாருமே இந்த மாந்திரிகம் இல்லை இந்த ஜோதிடம் இல்லை வைத்தியம் இல்லை யோகம் தியானம் யாருமே விரும்பி ஏற்றுக்கிறது இல்லை. இறைவனுடைய கட்டளை அதுதான்ன்றது இருந்தால் அதுக்கு தன்னால் நடக்கும். அதனால் ஆராய்ஞ்சி எதையுமே அனுபவித்த பிறகு பதிவிடுங்க. அனுபவிக்காமல் பதிவிட தேவையில்லை. நன்றி, வணக்கம்.